ஐ திங்க் உங்களுக்கு இதே சம்பந்தமா இருக்கிற டீட்டெயில்ஸ் பத்தி தெரியும். யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் த டீட்டெயில்ஸ். தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பி இருக்கோம். அந்த ப்ரொபோசல் படி ஒரு இம்பேனல்மெண்ட் கமிட்டி யூபிஎஸ்சி கூட்டணும். அது பின்னால ஃபர்தர் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கும். இப்ப விசாரணையில் இருக்காது. இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் முடிவு வந்த உடனே ஒரு கிளாரிட்டி இருக்கும். மீன்வைல் அந்த ஊர்ல சந்தேக நபர்கள் யாருன்னு, அது ஒரு ரிமோட் பிளேஸ், அதனால வெளியிலேருந்து வந்து செஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் விசாரணை தான் முடிவு பண்ணணும். அதனால விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் அதை பத்தி வேற எதுவும் சொல்றது. குளத்தூர்ல நடக்குது இன்சிடென்ட். ஆனா முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து அங்க போறாங்க. அவங்க வந்து திருப்பி நீங்க விளாத்திக்குளம் போகணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திருப்பி விளாத்திக்குளத்துல திருப்பி குளத்தூரே போகணும்னு சொல்றாங்க. ஆளுமன் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி இந்த இடைக்கணிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. 0 எஃப்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமா ஏன் நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் பண்றோம்? அது போக்சோல வருதுன்னு ஏடபிள்யூபிஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் உடனே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பத்தியும் விசாரிப்போம். அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களோட குறிக்கோளும். யாரும் தவறினா அதுலயும் நடவடிக்கை எடுப்போம். கம்ப்ளைண்ட் வந்திருந்தா அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறோம். விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம். இல்ல அதுதான் சொல்றேன். கோர்ட்ல லீகலா ப்ராசஸ் பண்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் மெட்டீரியல் பண்ணிருக்கோம். பொதுப்படையா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஆளை கண்டுபிடிக்கிறது நெட்லங்கிறது இருக்கு, அதையும் பண்றோம். இருந்தாலும் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது ஈஸி. கொலையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா தென் மாவட்டங்கள்ல சாதிய கொலைகள் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு தரப்பு சில தரப்பு பட்டியல் சமூக மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. குறிப்பா அந்த நாங்குநேரி சம்பவம் மாதிரி முன்பகையே இல்லாம சாதிய நோக்கத்துல வந்து கண்மூடித்தனமா வெட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பட்டியல் சமூகத்துல சிலர் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமா இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்டோம். உங்களுக்கே கேஸை பத்தி வித்தியாசம் முழு விவரம் தெரியும். இப்ப எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது போலீஸ் தரப்புல நம்ம காவல்துறை தரப்புல உறுதியா சொல்ல முடியும். ஆனா அதோட கண்ணோட்டங்கள் பக்கம் பார்க்குற கண்ணோட்டமும் எங்க கண்ணோட்டமும் ஒன்னாங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கொலைகள் மொத்தமா 2021 பார்க்கும்போது ஸ்டாண்டர்டா இருக்கு அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால வேண்டி குறிப்பா ஜாதிய கொலைகள்ங்கிறது ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம், ஒரு வியூகம். ஆனா அது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணம் இருக்கு. கொலையை கண்டுபிடிக்கிறோம், அதான் முக்கியம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் நடந்தா உடனே கண்டுபிடிக்கிறோம், குற்றவாளிகளை பிடிக்கிறோம், ப்ராசிக்யூட் பண்றோம், அவங்க கன்விக்ஷன் வாங்கி தரோம். அதை திறம்பட செய்து வருகிறோம். இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட, குறிப்பா அந்த 22 வயசு 21 வயசு இளைஞர்கள் கூட இன்ஸ்டாகிராம்ல நாங்க வந்து பழைய குற்றவாளிகளை போட்டு அவரோட 2வது பதிப்பு 3வது பதிப்புலாம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை நம்ம கண்காணிக்கிறோமா? இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டு ரவுடிசத்தை வளர்க்கக்கூடிய நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுதா? எடுக்கப்படும், எடுத்து வருகிறோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இதனால வரையிலும் குற்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிர்கட்சிகள் விளக்கம் போது அரசு தரப்புல அமைச்சர்கள் யாராவது விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க அதிகாரிகளே முன்வந்து விளக்கம் கொடுக்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த. இது வந்து அரசியல் ரீதியா போகாம இது நிர்வாக பிரச்சனையாவோ இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இது ஒப்பீடு முன்னாடி அரசியல்வாதி மாதிரியே பேசுற டோன் இருக்குல்ல, எப்படி பாத்துட்டீங்க? ஆக்சுவலா நீங்க பேசுறது ஒப்பீடு தான். ஆரம்பத்தில் சொன்னீங்க முன்னாடி நடக்கிறதோட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பீடு இருக்கு. இந்த ஒப்பீடு அரசியல்வாதிகள் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க ஒரு பிரச்சனை பெரிய மூவ் ஆகிட்டு இருக்குது, எலெக்ஷன் டைம்ல இருக்கும்போது விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்த மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நாங்க பேசுறது உங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி தெரியுதா? நாங்க எந்த இயர் எடுத்து கம்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்டாட்டிஸ் எடுத்து அதில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். In a tone and tenor, I don't want to comment further. இல்ல, இது ஏற்கனவே நாம் ஆரம்பத்தில் கேட்கும் போது சொன்னேன்.
கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸ்ல வெரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வில் டேக் பிளேஸ். அதுக்கு கவர்மெண்ட் எப்பவும் தயாராக இருக்குது. வாட் எவர் ஆர் த நெசசரி ஆக்ஷன் அதை எடுக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. அதாவது கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள் இப்போ ரீசெண்டா அந்த ஒரு சைபர் கிரைம்ல ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 7 people அரஸ்டேட்னு ஒரு பொதுவா வந்திருக்கு ஒரு டீடைல்ஸ். ஆனா அதுல ஒரு போலீஸ்மேன் இன்வால்வ், பிரதீப்னு ஒரு 12th பெட்டாலியன் படித்தாரு. ஸோ அது மாதிரி சில விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அது ஒளிமுறை இல்லாம நீங்க சொல்றீங்க. ஆனா அது கைண்ட் ஆஃப் ஹைடிங் சம் டீடைல்ஸ். போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுல போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல பட் இட்ஸ் நாட் ரெடின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொருத்தரோட தொழிலையும் போடுறது இல்லையா? ஒரு டெலிபோன் ஆபரேட்டர் அரெஸ்டட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அரெஸ்ட்னு போடுறது இல்லையா? அக்யூஸ் அரெஸ்ட் தான் போடுறோம். ஏன் போலீஸ்காரன் மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கணும்? நேம் கூட வரது இல்ல சார். அக்யூஸ் அரெஸ்ட் கொடுத்துறோம். இன்னும் புரியல கரெக்டா கேள்வியே உங்களுக்கு. சம்பந்தமா நிறைய குழப்பங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசினவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க ஆக்ஷன்ஸ் ஏதாவது அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு எஸ்பி இருக்கிறாங்க, முத்தரசின்னு. உங்க ஊடகத்துறையில யாருக்கான எப்ப வேணாலும் பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் பொது இடத்துல பேசுறது எல்லாத்துக்கும் காவல்துறையில தனியா பதிலளிப்பது கடினம். அது எதிர்பார்க்கவும் தேவை கிடையாது. நம்மளை பொறுத்தவரைக்கும் காவல்துறை அதோட வேலையை செய்யணும். நீங்க ஊடகத்துறையினர் எப்பயானும் உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு வேணும்னா பர்டிகுலர்ஸ் நாங்க கொடுக்குறோம். சரி.